வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்த நாட்டின் நலத்தை அறிய முடியும். இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. தேசிய வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்த நாட்டின் நலத்தை அறிய முடியும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாட்டுல நேஷனல் இன்கம் வச்சு அந்த நாட்டின் வெல்ஃபேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாட்டின் நலத்தை அறிய முடியும். கூறியவர் சைமன் குஸ்னட். சோ இந்த புக்ல மார்க் பண்றவங்க இங்க அந்த இயரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1934 ஜிடிபி உருவாக்குனவர் இவர் தான். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் தான். அடுத்து இது அப்படியே ஃபுல்லா எழுதிக்கோங்க. ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பிலிருந்து பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில் இதில் உள்ள கீவேர்ட் பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக, இதுலதான் அவுட்புட்டை பத்தி பேசியிருப்பாரு. நிகர வெளியீடாக அவை இறுதி நிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன. சரிங்களா? இவ்வளவு பேர் சொன்ன கான்செப்ட் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி சொல்றேன், ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொன்னாரு? அவர் முதலீடு கேபிட்டல் பிளஸ் லேபர் ரெண்டு பேரும் சேர்ந்து நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னது ஒன்லி இன்புட்டோட நிப்பாட்டிட்டாரு. அது எப்படி ஒரு கஸ்டமர் கைக்கு போகுது அப்படிங்கறத தெளிவா சொன்னவர் இவர் தான். சரிங்களா? இந்த இவர் என்ன சொல்லியிருக்காரு? உற்பத்தி அமைப்புல குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக, வெளியீடு அப்படின்னா அவுட்புட். இவர் சொன்ன புல் கான்செப்ட் பாத்தீங்கன்னா அவுட்புட் யாரு கைக்கு போகும்? கஸ்டமர் கைக்கு போகும், ஒரு கன்சியூமர். சரிங்களா? இவர் தான் நுகர்வோரின் கைகளுக்கு செல்வதை பத்தி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு கூடுதலாக சேருகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் கான்செப்டை ஏன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதான் ரீசன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நிதியாண்டுன்னு சொல்லுவோம்லமா, பினான்சியல் இயர் எதை சொல்லுவோம்? எந்த வருஷம் சொல்லுவோம்? ஏப்ரல்ல இருந்து மார்ச். சரிங்களா? ஏப்ரல் 1 டு மார்ச் 31. ஏப்ரல் 1ல ஆரம்பிக்கும், மார்ச் 31ல பினான்சியல் இயர் முடியும், நிதியாண்டு. சரிங்களா? இதான் நிதியாண்டுன்னு சொல்லுவோம். சோ இப்போ நிதியாண்டு கால்குலேஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் 2023-24 24-25 இந்த மாதிரி தான் நிதியாண்டு முடியும். ஒரு வருஷம்ன்றது நிதியாண்டு கிடையாது. நம்ம கேலண்டர் படி 2023 ஜனவரி டு டிசம்பர். அந்த பினான்சியலா கால்குலேட் பண்றவங்க, ஐடி ஃபைல் பண்றவங்களுக்கு தெரியும். கரெக்டா பாத்தீங்கன்னா எதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணுவாங்க? ஏப்ரலுக்கு முன்னாடி. அதான் அந்த பினான்சியல் இயர். சரிங்களா? பினான்சியல் இயர் அப்படிங்கிறது ஏப்ரல் 1ல ஆரம்பிக்கும், மார்ச் 31ல முடியும். ஓகேவா?